விஜய் பக்கம் காங்கிரஸ் போகுதா இல்ல இருக்கிற சீட்டு இதுதான் இவ்வளவு சீட்டு அப்படின்னு சொல்லி திமுக கூட்டணிக்குள்ளேயே அடைச்சிடுறாங்களா? இந்த முடிவுக்கு எப்ப வரும்? ஏன்னா மார்ச் 1 முதலமைச்சர் பிறந்த நாள், மார்ச் 5 ராகுல் காந்தி வர்றது உறுதி அப்படின்னா நாளை கழிச்சுக்குள்ள முடிஞ்சா தானே அது சரியா வரும். அதாவதுங்க, காங்கிரஸ்ல இருக்கிற ஒரு குரூப்புக்கு விஜய் பேர்லையும் நம்பிக்கை இல்லை. சிட்டிங் எம்எல்ஏ எல்லாம் திமுக கூட்டணி வேணும்னு நினைக்கிறாங்க. ஒரு குரூப் ஏன் விஜய் நம்பல அப்படின்னா, அவங்கெல்லாம் கிளைமாக்ஸ்ல சீனையே மாத்துறவங்க. சினிமானாலே கடைசி நேரத்துல கிளைமாக்ஸ்ல போய் சீனை மாத்திடுவான். ஷூட்டே முடிச்சிருக்கோம், இந்த கிளைமாக்ஸ் சரியா வராதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி மாத்திடுவாங்க. ஒருத்தரை நம்பி அதுல போக முடியாதுங்க. திமுக அப்படி இல்லை, கட்சி. விஜய் காட்சி, ரெண்டு கடையில வித்தியாசம் இருக்கு. அவரை பார்த்து பேசவும் முடியாது. யாரை நம்பி பேசுறது? மாபெரும் ஓட்டு வங்கி வச்சிருக்கிற புஷி ஆனந்த், அதை விட அதிகமான ஓட்டு வங்கி வச்சிருக்கிற ஆதவ் அர்ஜுன், இவங்களெல்லாம் வச்சா பேச முடியும்? வேஸ்ட் வேல்யூ இருக்கிறது விஜய் மட்டும்தாங்க. அவர்கிட்ட பேசலாம்னா அதுக்கு ரூட்டே இல்லை. அப்ப எந்த நம்பிக்கையில் ஒரு அகில இந்திய கட்சி போகும்? இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னாங்க, காங்கிரஸ் போனா விஜய்க்கு பிரச்சனை கூடங்க. சரி, விஜயோட அப்பீலே என்னங்க? அப்பீலே அவர் இது வரைக்கும் வராதவர், நான் புதிய ஆட்சி தரப்போறேன், எல்லா கட்சியும் ஊழல் கட்சி, ஃப்ரெஷ்னஸ் தானே அவர் அப்பீலு. காங்கிரஸ் உள்ள சேர்த்தாருன்னா எல்லா கதையும் வரும்ல. அப்புறம் சசிகலா அவர்கள் அதை எப்படி நீங்க அந்த காம்பினேஷனுக்குள்ளே நம்ம கொண்டு வர முடியாது? எந்த காம்பினேஷனையும் விஜய் கட்சிக்குள்ள கொண்டு வரவே முடியாதுங்க. அதான் உண்மையான சிக்கல்.